ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. ஹீரோயினாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் வந்து லின். இவங்க வந்து என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா, உன்னை கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது, ஆனால் நீ என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போய் டின்னர் சாப்பிட போயிட்ட. நான் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தையுமே என்னை எதுவுமே மதிக்கிறது இல்லை, அதுவுமே வந்து கண்மூடித்தனமாக அவ்வளோதான் நம்புது. அதனால் நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் விட்டு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஹீரோயின் வந்து இங்கே எப்படியே புலம்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து என்னென்னா, அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை பார்க்கும்போதெல்லாம் என்னை வந்து நீ ரொம்ப வெறுக்கிறியே, ஏன் எனக்கே தெரியல, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தான் நினச்சேன், ஆனால் நான் அந்த லவ்வே வந்து என்னை டெஸ்ட்ராய் பண்ணிடும் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நான் வந்து ஹாப்பி மெமரிஸாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் வந்து எல்லாமே ஜோக் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு ஹீரோயின் பெயிண்ட் எல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோவில் ஊற்றி ஃபோட்டோவை வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வேலையில் இருந்தேன், பெயிண்டராக தான் இருப்பாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க இவங்க ஆர்டிஸ்ட்டு. அந்த வேலைக்கு வந்து எனக்கு எவ்வளவோ மில்லியன் கிடைக்கும், ஆனால் உனக்காக வந்து என் வேலை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு கடைசியில் ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபாக ஆகிட்டேன். ஆனாலுமே அதெல்லாமே வந்து நான் ஹாப்பின்னு நினச்சேன், ஆனால் அது எல்லாமே வெறுக்கிறேன்னு எனக்கு அப்புறம் தான் போக போக தான் தெரிஞ்சுதும்பாங்க. இதுதான் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க குழந்தையும் காலையில் எழுந்திரிச்சு வருவாங்க. அவங்க பையன் வந்து கேட்பாங்க, என்னம்மா சமைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து வைப்பாங்க. இவங்க வந்து மில்லட்டில் ஏதோ ஒரு கஞ்சி மாதிரி வச்சுருப்பாங்க. எனக்கு ஃப்ரைட் சிக்கன் தான் வேணும்னு பையன் கேட்பான். உனக்கே வந்து பேட் ஸ்டொமக்காக இருக்குது, டாக்டர் வந்து ஃப்ரைட் ஐட்டம்லாம் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் மார்னிங்கே யாராவது ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுவாங்களா, மாமா உனக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சு வச்சுருக்கேன், உனக்கு குட் ஃபார் ஹெல்த் தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ஃப்ரைட் சிக்கன் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே ட்ரைனிங் டேபிள் மேலே இருக்கிற ஸ்க்ரீன் அப்படியே பிடிச்சி இழுத்துரும். அப்போ எல்லா சாப்பாடும் வந்து கொட்டிருன்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த குழந்தைய பிடிச்சிப்பாங்க. அந்த டேபிளில் இருக்கிற எல்லா பிளேட் எல்லாத்தையுமே வந்து உடஞ்சி இவங்க ஃபுல்லாக இவங்க மேலே கீறி பிளட் வந்துடும். இவங்க அந்த குழந்தைய போய் காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம். ஐயோ ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க குழந்தைகிட்ட வந்து கத்துவாங்க. கத்தும்போது என்னென்னா, அந்த குழந்தை இவங்களை சுத்தமாக வந்து புரிஞ்சிக்காது. உனக்கு எதுவும் அடிப்படலையில் அப்படின்னு கேட்கும். ஆனாலுமே அந்த குழந்தை வந்து எதுவும் அந்தளவுக்கு இவங்களை வந்து கேர் பண்ணிக்காது. நீங்கள் எப்போவுமே தப்பாக தான் இருக்கீங்க, எனக்கு அந்த ஆண்டியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எவ்வளோ பேஷண்ட்டாக தெரியுமா இருக்கிறாங்க, உங்ககிட்ட அந்த பேஷண்ட் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லிடும். ஹீரோயின் அப்படியே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அவள் ஹஸ்பண்ட் வருவா, காலையிலே எதுக்கு 2 பேர் கத்திட்டு இருக்கீங்கம்மா. அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் ஆகுது, ஆனால் குழந்தைய நீ இன்னுமே புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, என்ன பிடிக்குன்னு கூட தெரியவே இல்லை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு நான் எப்படி சாப்பிட்டுட்டு போவேன் அப்படிங்காங்க. இல்லை இவன் ஃப்ரைட் சிக்கன் கேட்டான் அதனால தாங்க. சும்மா நீ காரணம் சொல்லிட்டு இருக்கிற வேலையை நிறுத்து, எப்போ பார்த்தாலும் நீ எக்ஸ்கியூஸ் தான் கேட்டுகிட்டே இருப்ப, எத்தனை வருஷம் ஆனாலுமே நீ வந்துவே மாட்ட போல, இத்தனை வருஷமாக என்ன சாப்பிட்றான்னு கூட தெரியாமல் இருக்குதும்பாங்க. கரெக்டாக அவங்க வந்து காலில் அந்த கண்ணாடி பீஸ் வந்து அவர்கிட்ட போய் குத்திரும். ஆனாலும் இவங்க பிடிப்பாங்க, ஆனாலுமே அவர் வந்து திட்டி தான் விடுவாங்க. ஏன்னா இவர் எப்போவுமே இவங்க மேலே எரிஞ்சு தான் விழுகுவாங்க. வந்து ஸ்டார் கேலரி வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு, அதனால வந்து இவங்க ஷூட் எங்கேன்னு கேட்குறாங்க. அதை இருங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போய் எடுக்க போயிடுறாங்க. இந்த குழந்தை கேட்கும், அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, ஏன் உங்கள் 2 பேருக்குள்ளே இன்னுமே அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னு கேட்கும். அப்போ அவள் அப்படியே அந்த குழந்தை கேட்குறத பார்த்துட்டு அப்படியே அவள் கையில் வந்து சூடு வச்சுப்பா. ஆமாம்ல நம்ம ஹாப்பியாகவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பார்த்துட்ருப்பா. கரெக்டாக அந்த டைம் தான் வந்து வில்லி வந்துடுவா. வில்லி அங்கே ஓடி வருவா. என்னென்னா அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன், ஏன்னா இன்றைக்கி யார் தெரியுமா வரப்போகிறா, லின் மெங் வரப்போகிறாங்க, அவங்க தான் செரிமனியை கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்கம்பாங்க. லின் மெங் யாரும் இல்லை, ஹீரோயின் தான். ஆனாலுமே அது வந்து இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க 2 பேரும் அவங்க வருவாங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம் அவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டுமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவார். அப்போ தான் வந்து அவன் பையனுமே வந்து உண்மையாகவே அவங்க தான் வராங்களா, அவங்க வராங்கன்னு சொன்னோம்னா என் கிளாஸ்மேட் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்போனா என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் போய் அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கும். இவளுக்கு அப்படியே கேட்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் தான் லிங் மெங்குன்னு தெரிஞ்சா இவங்க எல்லாரும் நம்மளை ரொம்ப சந்தோஷமாக நடத்துவாங்கல்ல, அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்து ஷூட்டை கொடுக்க வருவாங்க. ஆனாலுமே இவங்க சும்மா கேட்பாங்க, அது பேர் என்ன, சும்மா கனவு கண்டுட்டு இருக்காதீங்க, அவங்கெல்லாம் வருவாங்கன்னு அப்படிம்பாங்க. நீங்கள் உங்கள் வாயை வச்சுட்டு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓ நீங்களுமே லின்மென் ஃபேன் தானவா அப்படின்னு கேட்டுட்டு அதான் சொல்லுவாங்க, உங்கள் பேச்செல்லாம் கேட்டால் வச்சுக்கோங்களே கம்பெனி வந்து திவால் ஆயிரும் அப்படிம்பாங்க. ஆனாலுமே இவர் வந்து என்னென்னா, நீ ஒன்றும் எனக்கு எதுனா ஐடியாவும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கும். அந்த பையனுமே சொல்லு, அம்மா உங்களால் வந்து ஒரு நல்லது கூட இல்லை, உங்களை பார்த்தா என் கிளாஸ்மேட் எல்லாருமே வந்து என்னை வந்து சிரிக்கிறாங்க, நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாகவே இல்லை, ஆனால் இந்த ஆன்ட்டி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க தெரியுமா, இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவை ரொம்ப டேமேஜ் பண்ணி தான் இந்த குழந்தை பேசும். அப்போ இவங்க அம்மா ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆயிடுவாங்க. குழந்தை சொல்லிடும், நீங்கள் ட்ரெஸ் பண்ணுற விதம் பிடிக்கலைங்கிற சொல்லிடுவோம். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பாப்பா, இவ வந்து ஒரு நியூ ட்ரெஸ் போட்டுட்டு அவள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து காமிக்கலான்ட்டு வருவா, இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் ஹஸ்பண்ட்
வந்து என்னன்னா, "என்ன நீ பிரெக்னென்ட்டா இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்ப போய் மேக்கப் போட்டு இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்க. ஏன் எவன் கூடயாவது நீ எங்கேயாவது போறியா?" அந்த மாரி கேட்டு இவர ரொம்ப அசிங்கப்படுத்திருவாங்க. இவ வந்து சாரி இனிமேல் போட மாட்டேன்னு சொல்லிருவாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து ஹீரோயின் நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பெயிண்டிங் உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்க லின்மெங் அவங்க மட்டும் நம்ம ப்ராஜெக்ட்ல சைன் போட்டுட்டாங்கன்னா, நம்ம ரொம்ப நல்லா சக்சஸ் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. அப்பதான் இந்த வில்லி சொல்லுவா, "எனக்கு அவங்கள தெரியும். நான் ரொம்ப வருஷமா அவங்களோட அசிஸ்டன்ட்டா தான் நான் இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. "அதனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி வில்லி சொல்லுவா. அத கேட்டுட்டு இவரு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. "என்ன நீ அசிஸ்டன்ட்டா?" அப்படிங்கிற மாதிரி வந்து நெனைப்பாங்க. இந்த குழந்தையுமே வந்து, "ஆன்டி நீங்களா உங்க அசிஸ்டன்ட்? நான் உங்கள ரொம்ப அட்மைர் பண்றேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும். இவருமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயி தேங்க்ஸ் சொல்லுவாரு. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, "எனக்குமே வந்து அவங்கள தெரியும். ஆனா நான் ஹெல்ப் பண்ணவா உங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு?" அப்படிம்பாங்க. "நீ ஒரு ஆர்டினரி வுமன். உனக்கு எப்படி அவங்களெல்லாம் தெரியும்? உனக்கு பொறாம இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்குலாம் பொறாம இருக்கக்கூடாது." அப்படிம்பாங்க. இந்த குழந்தையுமே வந்து சொல்லிரும், "அம்மா நீங்க பேசாம இருங்கம்மா. உங்க வேலை என்னமோ அத மட்டும் பார்த்துட்டு இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிரும். சரி இவளுமே வந்து, "வாங்க நம்ம போய் நம்ம வேலைய பார்க்கலாம்னு" சொல்லிட்டு போயிருவாங்க. வேற எக்ஸிபிஷன் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. "இருங்க, இருங்க நானும் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு போவாங்க. கண்டிப்பா இன்னைக்கு போய் இவங்க கிட்ட நம்ம உண்மைய சொல்லிரலாம் அப்படிங்கிற மாதிரி நெனச்சுட்டு இவங்க ஒரு ட்ரெஸ்ஸ அழகா போட்டுட்டு ரெடி ஆயி வருவாங்க. ஒருவேள நான் தான் வந்து லிங் மெங்குன்னு சொல்லிட்டோம்னா, நமக்குள்ள இனிமேல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. நம்ம இனிமேல் ஹேப்பியா இருக்கலாம். அந்த மாரியெல்லாம் நெனச்சுட்டு தான் இவங்க ரெடியாயி வந்துட்டுருப்பாங்க. இங்க இவங்க 3 பேர் வந்து போவாங்க வெளிய. அந்த டைம் வந்து வில்லி பார்த்துருவா ஹீரோயின. அங்க பாருங்க சிஸ்டருமே வந்து ரெடியாயி வந்திருக்காங்க. அவங்களையுமே நம்ம கூட கூட்டிட்டு போலாமான்னு கேட்கும். அப்ப வந்து அந்த குழந்தை சொல்லும், "ஆன்டி அதெல்லாம் வேணாம். அம்மாவ கூட்டிட்டு போனா அங்க இருக்கிறவங்கலாம் நம்மள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்கம்பா. அது உங்க அம்மா. நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாதும்பாங்க." "இல்ல நான் உங்கள மாரி தான் ஆகணும்னு நான் கனவு காண்றேன்." அப்படிம்பா. "இவள பத்திலாம் கவலைப்படாத. வா நமக்கு டைம் ஆயிடுச்சு போலாம்." இவளே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவ அங்க வந்து இவளுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு இவள விட்டுட்டு அவங்க 3 பேர் வந்து போயிருவாங்க. இவங்கள விட்டுட்டு போயிருவாங்க. இவங்க அப்படியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்டுருப்பாங்க. அந்த டைம் வந்து இவங்க மொபைலுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா வந்து அவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான். அப்பதான் இவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. கல்யாணத்தப்போ ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். மறுபடியும் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னாவே நீங்க எடுக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி நெனச்சு பார்த்து அழுதுட்டுருப்பாங்க. அப்பதான் இவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. என்னன்னா இவங்க வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருப்பாங்க. அவங்க டீச்சர் கிட்ட இருந்து. இன்னும் ஒரு 5 வருஷம் இல்ல 3 வருஷத்துல இந்த மாரியே நீ பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தீன்னா வையேன், கண்டிப்பா நீ தான் வந்து மாஸ்டர் ஆயிருவ அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன். அதனால வந்து இந்த இத வந்து பெயிண்டிங்க வந்து என்னால கன்டின்யூ பண்ண முடியாது. நான் ஃபுல் டைம் வந்து ஃபேமிலிய தான் டேக் கேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. சரி டீச்சர் அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருவாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட. அப்பதான் வந்து அவர் நெனச்சு பார்ப்பாங்க, கண்டிப்பா நீ ஒரு நாள் வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீச்சர் வந்து நெனச்சு பார்ப்பாரு. இவங்க வந்து என்னன்னா, அப்படியே இவங்க இதெல்லாம் தான் வந்து ஃப்ளாஷ்பேக்ல நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்கள அந்த ஃபங்ஷனுக்கு கூட்டிட்டு போகலைன்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப வெக்ஸ் ஆயிருவாங்க. வெக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து இவங்க வந்து ஒரு டிராயிங் ட்ரா பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இவங்க மொபைல்ல பார்த்துட்டே தான் இருப்பாங்க. என்னன்னா, அவ்வளவு தான் வந்து இவங்க ஒய்ஃப்ன்னு நெனச்சு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கவா, ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, அந்த மாரியெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையுமே வந்து இதுதான் வந்து அம்மா அந்த மாரியெல்லாம் சொல்லியிருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிரும். என் கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டீங்க. என்ன ஃபேமிலி ஃபோட்டோவே நம்மகிட்ட இல்ல. ஆனாலுமே வந்து நீங்க இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பாப்பா. எங்க எல்லாரும் வெளிய போயிருப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை பட்டர்ஃப்ளைவ பார்த்து பின்னாடியே ஓடிரும். ஹஸ்பண்ட் வந்து ஃபோனவே பார்த்துட்டு வேல தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க வந்து வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேல தான். எனக்கு வேல இருக்கு நீ போன்னு சொல்லிட்டு அவரு போயிருவாரு. கடைசியில இவங்க ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து கிராஷ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு தான் வந்து இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. மனசுல ரொம்ப கோவமா இருக்கும். அந்த கோவத்த எல்லாம் போக்குற வழியா தான் வந்து ஒரு டிராயிங் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு வச்சுட்டு, அந்த முடிவுலருந்து ஒண்ண ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் ட்ரா பண்ணிட்டுருப்பாங்க. இவங்க என்ன ட்ரா பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபீனிக்ஸ் பேர்ட் தான் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. இந்த பேர்ட் என்னன்னா, எத்தன டைம் வந்து ஆஷா ஆனாலுமே நான் ரீபர்த் பண்ணி வருவான். அந்த மாதிரி தான் நானும் வருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோயின் வராங்க. முடிஞ்சுட்டு அப்பாவும் பையனும் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா டைனிங் டேபிள் கீழ விழுந்தது. பிளேட்லாம் விழுந்து உடைஞ்சு போய் இருக்குவா. அவள வந்து கூப்பிடுவாங்க. "எங்க இருக்கிற? வா வா" அப்படிம்பாங்க. ஆனா இவ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருப்பா.
என்ன வீட்ட கூட கிளீன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "ஏய்! நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? ஏன் இப்படி எல்லாம் வீட்ட வந்து வச்சிருக்கிற?" அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அவரு. "ஏய்! நீ குடிக்க வேற ஆரம்பிச்சுட்டியா?" அப்படிம்பாங்க. "ஐயோ! அம்மா குடிச்சிருக்காங்க. எங்க பக்கத்துல வராதீங்க. ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு, ஸ்மெல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு அந்த குழந்தையுமே வந்து தள்ளி போகும். "என்ன? நான் வந்து உன்னைய ஓப்பனிங் செரிமனி கூட்டிட்டு போலேன்னு சொல்லிட்டு நீ வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டியா?" அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு கேட்பாரு. நான் அதுக்காக மட்டும் குடிக்கவே இல்ல. என் மனசுக்குள்ள எவ்ளோ வேதனைப்பட்டு அழுகுறேன்னு தெரியுமா? என் வலியும் வேதனையும் போக்குறதுக்காக தான் வந்து குடிச்சிட்டு இருக்கிறேன் தெரியுமாங்கிற மாரி அவங்க ரொம்ப எமோஷன் ஆயி பேசுவாங்க. "போதும் நீ குடிச்சத நிறுத்து. நீ வந்து இவரு பேரு கூவா. நீ வந்து கூவோட ஒய்ஃப்" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. என்ன ஒய்ஃபா? என்ன சொல்றீங்க? நான் ஒய்ஃபா? நான் ஒய்ஃப்லாம் இல்ல. இந்த வீட்ல வந்து ஒரு ஆயா மாதிரி தான் இருக்கேன். இப்போ சமைக்கிறது, துவைக்கிறது, டாய்லெட் கிளீன் பண்றது இந்த மாரி தானே நான் இருக்கேன். எப்ப நீங்க என்ன ஒய்ஃபா நெனச்சிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி அவங்க கேட்பாங்க. "என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரு வந்து ரொம்ப கோவப்படுவாரு. ஹஸ்பண்ட் கேட்க ஆரம்பிச்சாரு, "வீடு ஏன் இவ்ளோ மெஸ்ஸியா இருக்கு?" அப்படின்னு கேட்பாரு. ஆனா இவங்க வந்து ஏதோ ஒரு பெயிண்ட்ட கொண்டு வந்து கையில வந்து காமிப்பாங்க. ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால அவரு தூக்கி வந்து கீழ போட்டுருவாரு. "வீடு இவ்ளோ கேவலமா இருக்கு. ஆனா நீ வந்து டிரா பண்ணிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி அவரு கேட்பாரு. இந்த குழந்தை வந்து, "அம்மா உங்களுக்கு தான் டிராயிங் வராதுல்ல. வேணா நீங்க அந்த ஆன்டி கூட சேர்ந்து நல்லா டிராயிங் கத்துக்கங்க" அப்படிங்கிற மாரி சொல்லும். அவளே அசிஸ்டன்ட்ன்னு சொல்றா. அத நீங்க நம்புறீங்க. ஆனா நான் சொல்றத ஒரு டைம் கூட நீங்க நம்புனதே இல்லைல்ல. ஒய்ஃப்னா வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவரு சொல்லிருவாரு. "அம்மா நீங்க ஒரு யூஸ்லெஸ் தெரியுமா? அந்த ஆன்டி எவ்ளோ குட்டா இருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்க கத்துக்கங்க" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிரும். இவ நினைப்பா 10 வருஷமா என் புருஷனையும் குழந்தையும் பார்த்துக்கிட்டதுக்கு ஆனாலுமே இவங்க வந்து வேற ஒரு லேடிய தான் வந்து நல்லவன்னு சொல்றா. என்னோட இவ்ளோ நாள் தியாகத்த யாருமே புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. அவ ஹஸ்பண்டுமே வந்து சும்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு ட்ரபிள் குடுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கோவப்பட்டுர்றா. "நான் உங்களுக்காக வந்து என் கெரியர் எல்லாம் விட்டுட்டு வந்து உங்க கூட வந்து 10 வருஷமா இருந்துட்டுருக்கேன். ஆனா வந்து நீங்க எனக்கு குடுக்குற இதுதானே. என்ன பத்தி ஒரு நாள் கூட பேசுனதே இல்ல. நான் உங்களுக்கு வொர்த்தே இல்ல. எங்கேயோ இருந்து வந்தா அந்த லேடி தான் உங்களுக்கு வொர்த்தா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "நீ சும்மா பொறாம புடிச்சு பேசிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாரு அவரும். அப்பதான் ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "உங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு நான் வந்து அவகிட்ட நான் பேசி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வைக்கிறேன்னு சொன்னனே, என்ன நீங்க கொஞ்சமாவது நம்புனீங்களா? என்ன நம்பாம அவள தான நம்பிட்டு போனீங்க" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. "உங்களுக்கு வந்து நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டீங்க. அவ சொல்றது தானே கேட்பீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "ஏய் நீ வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். உன்னால என்ன பண்ண முடியும்? அவ என் கம்பெனில எவ்வளவோ தெரியுமா பண்றா" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "என்ன ஒய்ஃபா? நான் ஹவுஸ் ஒய்ஃபா? என் கெரியர்லாம் போச்சு" அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்லுவா. "சரி நான் உன்கிட்ட ஒரு தெரியாம கேட்கிறேன். உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்ன நீ இப்ப எப்பவுமே என்ன நம்பவே மாட்டேங்கிற? அவள தான் நம்பிட்டு இருக்க. அவ தான் முக்கியமா? நான் உனக்கு முக்கியமே இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்லுறேன். "ஆமா எனக்கு நீ உண்மையாவே முக்கியமே இல்ல" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ வந்து சொல்லிருவாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். அப்பதான் ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க லேட் ஆயிரும். இவரு ஆஃபீஸ்லயே தூங்கியிருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. இவரு அப்படியே டேபிள்லயே தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பெட்ஷீட்லாம் போத்தி விடுவாங்க. போத்தி விட்டுட்டு அங்க டேபிள் ஃபுல்லா நெறைய பெயிண்டிங்ஸா இருக்கும். இவருக்கு என்னத்த சூஸ் பண்றதுன்னே தெரியாம இவரு ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருப்பாரு. அப்ப ஹீரோயின் தான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க. "சரி நான் வீட்டுக்கு போறேன். நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிருவாங்க. அந்த டைம் வந்து இந்த பிஏ வருவா. இந்த கெட்டவ வந்து என்ன பண்ணுவான்னா, அவர் தூங்கிட்டு இருக்கிறதையும் பாப்பா, இந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற பெயிண்டிங்கையும் பாப்பா. இது எல்லாமே வந்து அவளா செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து நெனைப்பா. கரெக்ட்டா அந்த டைம் வந்து இவரு எந்திரிச்சுருவாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து இவரு செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற பெயிண்டிங்லாம் பாப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து இது எல்லாத்தையுமே நீ ஏன் வந்து செலக்ட் பண்ணி வச்ச? எனக்கு என்ன செலக்ட் பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருந்தேன். ஆனா நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த பெயிண்டிங்க கூட நான் தான் செலக்ட் பண்ணேன். ஆனா வந்து நீங்க என்ன நம்பவே இல்லைல. அவ தான் செலக்ட் பண்ணான்னு நெனச்சீங்கல்ல அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இவரு அப்படியே ஒரு மாரி ஆயிருவாரு. "அம்மா எப்ப பார்த்தாலும் சும்மா சும்மா பொய் சொல்லிட்டே இருக்காதீங்க. குழந்தைங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்களும் அதானே சொல்றீங்க" அப்படிம்பாங்க. "நான் ஒண்ணும் பொய் சொல்லல. நான் உண்மைய தான் சொல்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கத்துவாங்க. ஆனாலுமே இவரு வந்து என்ன, "நீ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் பண்ற? காசுக்காக தான் நீ இந்த பண்ற. இந்த 3000 போதுமா? 10,000 போதுமான்னு" சொல்லிட்டு காச தூக்கி இவங்க மூஞ்சில வீசி எறிஞ்சுட்டு அவரும் அவங்க குழந்தையும் போயிருவாங்க. இத இவங்க அந்த காச எடுத்துட்டு நெனச்சு பாப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெயிண்டிங்கே வந்து $100க்கு செல் பண்ணேன் தெரியுமா? என்ன நானே பாத்துப்பேன். ஆனா என்னோட கெரியர்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வந்ததுக்கு எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை தானவா அப்படின்னு நெனச்சுட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க டீச்சருக்கு தான் வந்து கால் பண்ணுவாங்க. 10 வருஷமா என்னால முடியும். ஆனா உங்க வீட்ல இருந்து ஒரு ஃபோனே இல்ல. ஃபைனலா கால் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் மறுபடியும் பெயிண்டிங்க கன்டின்யூ பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி
மாதிரி சொல்லுவாங்க. சரி ரொம்ப சந்தோஷம் வந்துரு, நாளைக்கு வா எல்லார்கிட்டயும் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். லின் மெங் வந்து மறுபடியும் பெயிண்டிங் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்களும் பேசிட்டு போனை வச்சிருவாங்க. இப்பதான் வந்து இவங்க நினைச்சு பார்ப்பாங்க, நீ இல்லாம என் வாழ்க்கை வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, நீ பார்க்க போற பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆயிடுது. அப்பாவும் பையனும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா வந்து அவ வந்துருவா, அந்த கெட்டவ வந்ததுக்கு அப்புறமா ஆன்ட்டி இந்தங்க உங்களுக்கு ஃப்ளவர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பா. எனக்கு ஃப்ளவர்லாம் வந்தா எனக்கு ஃப்ளவர்ஸ் அலர்ஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்லிட்டு அவளுக்கு தும்மல் வந்துடும். சாரி ஆன்ட்டி தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தையுமே வந்து சாரி கேட்கும். அப்பதான் வந்து ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. இந்த குழந்தை வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வரும், இவளுக்குமே அலர்ஜி இருக்கும், அதனால அவன் வந்து தும்பும். அம்மா நீங்க சும்மா தும்பிட்டு ஃப்ளவர்லாம் வந்து டர்ட்டி ஆக்கிடாதீங்க, தும்புறதா இருந்தா ஓரமா போய் தும்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும் அந்த குழந்தை. ஆனாலுமே அவருமே வந்து இப்படி அலர்ஜியா இருந்தா குழந்தைகிட்ட வந்தேன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சொல்லுவாரு. அதான் சொன்னாங்க, என்னை பத்தி எதுவுமே கேர் பண்ணவே இல்லை, மூணாவது மனுஷி அவளை பத்தி 2 பேரும் இவ்வளோ கேர் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து லெங்மெங் வந்து மறுபடியும் வந்து பெயிண்டிங்குள்ள வந்து வராங்க, அதனால இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிக்கு போனா கண்டிப்பா வந்து நம்ம கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்க பார்ட்டிக்கு போக கிளம்பிட்டு இருப்பாங்க. இவங்களே வந்து யாரும் மெசேஜ் பண்ணி வரலன்னு கேட்பாங்க. நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அப்பதான் இந்த குழந்தை சொல்லி, இந்த குழந்தைக்கு ஏதோ வந்து காம்படிஷன் இருக்கும், கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்ப வந்து அவங்க 2 பேரும் வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் இவங்க அம்மாவை பார்த்து, அம்மா எனக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும். அப்பதான் இவர் கேட்பாரு, என்னம்மா இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ட்ரெஸ் பண்றதெல்லாம் கூட எனக்கு ரைட்ஸ், அந்த ரைட்ஸ் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்ப நீ எங்க கிளம்பிட்டு இருக்க, நீ ஒன்னும் எங்கேயும் போவேன்னா குழந்தைய கொண்டு போய் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். குழந்தையெல்லாம் விட முடியாது, நீங்களே போய் விட்டுக்கங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்ப இவ சொல்லுவா, சிஸ்டர் உங்களுக்கு குழந்தைய விட வந்து எங்கேயோ வெளியே போறதுதான் முக்கியமா, ஃபர்ஸ்ட் அம்மாவா இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிரும். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, நீதான் ரொம்ப எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்கிறேல, ஆனால் நீயே கொண்டு போய் விடு, எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவா. நீ வர வர ரொம்ப பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். எதுக்கு நீ இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிற, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா எங்க போறேன்னு அப்படிங்கிறா. நான் வந்து கேலரிக்கு போறேன், பெயிண்டிங் வேர்ல்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்ன பெயிண்டிங் வேர்ல்டுக்கு, அப்பனா நீ என்ன லின் மெங்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. அப்ப 2 பேரும் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. நீங்க வந்து லின்மெங் கிட்ட வந்து பெயிண்டிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைய பாத்துக்கங்க, சமைக்கிறது, துவைக்கிறது, பாத்ரூம் கிளீன் பண்றது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எப்படின்னு கத்துக்கங்க, அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு வந்து பேசிக் வந்து டீச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்லுவா. இவ அப்படியே ஒரு மாதிரி நக்கலா பார்த்துட்டு அவ போயிடுவா. ஆனா இந்த குழந்தை போகும், அம்மா நீங்க எங்கேயும் வெளியெல்லாம் போக கூடாது, உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா, நீங்க போனீங்களா உங்களுக்கு தான் அசிங்கம், உங்களுக்கு எப்படி வெளியே நடந்துக்கணும்னே தெரியாது, அப்பா சொல்றது கேட்டு வீட்லயே இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நீ ஒண்ணு எனக்கு என்ன சொல்லணும்னு இது பண்ண தேவையில்லை, நான் போய்ப்பேன், நீ ஃபர்ஸ்ட் என் வழி விட்டு தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். ஹஸ்பண்ட்மே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா வெளியே போகணும்னு இருக்கு, அப்படியே வெளியே போனேன்னா மறுபடியும் உள்ள வராத அப்படின்பா. சரி உங்க ஆசைப்படி நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய தட்டி விட்டுட்டு இவ வந்து வெளியே போக ஸ்டார்ட் பண்ணிடுவா, கையில ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு. அப்ப இவன் வந்து ரொம்ப கோவப்படுவா. அதான் சொல்லுவா, சிஸ்டர் வந்து ஏதோ ஆங்கிரியா இருக்காங்க போல, இதுக்காகலாம் நீங்க அவளை டிவோர்ஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவளை நானா டிவோர்ஸ் பண்றது, அவ என்ன டிவோர்ஸே பண்ண மாட்டா, அவ நான் இல்லாம எப்படி இருப்பா, சொசைட்டில எல்லாம் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. நீ வரவே வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெள்ளி நினைச்சிட்டு 15 வருஷமா இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன், நீ வராம இருந்தேன்னா நான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும்பாங்க. இங்க வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கும். இவங்க தான் வந்து அவங்களோட டீச்சர் ஒரு பிக்சரை வச்சுட்டு, இந்த பிக்சர்ல ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்துருவாங்க. ஹீரோயின் வந்து அந்த பிக்சர்ல வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இவர் ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு, இவர் தான் இனிமேல் நம்ம மூவியோட புது ஹீரோ. அப்படி கரெக்ஷன் பண்ணும்போது ஹீரோ ஷாக் ஆகி நிப்பாரு. அங்க இருக்கிற ஒருத்தவங்க வந்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு பிரச்சனை பண்றதுக்காக வந்துட்டேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. அப்பதான் வந்து இந்த டீச்சர் இருக்காருல கிளாப் பண்ணுவாரு. கிளாப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து, ஜீனியஸ் தான் நீ எப்பவுமே, நீ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்க ஸ்கில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் தான் வந்து அங்க இருக்கிறாரு, உண்மையாவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இப்பதான் வந்து பெயிண்டிங்கே உயிர் வந்திருக்கும்பாங்க. அந்த ஷாக்கானவர் சொல்லுவாரு, நீங்க தான் வந்து உண்மையாவே லிங்மிங்கா அப்படிம்பாங்க. நீங்க தான் மாஸ்டர் லிங்மிங்கா, சாரிங்க நான் தெரியாம வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, யாராவது உங்க பெயிண்டிங்ல வந்து தப்பு பண்ணா நீங்க சொல்றது தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க டீச்சர் கேட்பாங்க, நீ வந்து ஜோடியாக் சைன் ஏதோ பெயிண்ட்
பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அத காமி அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த பெயிண்டிங் வந்து என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இத வந்து நாளைக்கு வந்து செரிமனில வந்து இத வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. சரி அப்பனா நாளைக்கே பண்ணு அப்படின்னு சொல்லிருவாரு அவரு. ஹீரோ கேட்பாரு, உங்க பெயிண்டிங்க்கு வந்து நான் லைசென்ஸ் குடுக்கலாமா? எனக்கு உங்க பெயிண்டிங்க வந்து குடுப்பீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருப்பாரு. அப்பதான் வந்து சொல்லுவாங்க, அந்த ஃபியூ இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து பிக் கம்பெனி தான். அவங்களே காம்படிட்டரா வராங்க. அப்படின்னா எனக்கு எந்த இதுவும் இருக்க மாட்டேன். அதனால எனக்கு குடுத்துருங்களேன் அப்படிங்கிற மாரி வந்து இவங்க கேட்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினுமே வந்து யோசிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அவங்களுக்குலாம் குடுக்க மாட்டேன். நான் வந்து ஜஸ்ட் ஃப்ளவர் குடுக்கலாங்கிறதுக்காக தான் வந்தேன். இந்தாங்க இந்த பெயிண்டிங்க நீங்களே வச்சுக்கங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து ஹீரோ கிட்டயே வந்து பெயிண்டிங்க குடுத்துருவாங்க. கண்டிப்பா நாளைக்கு நீங்க தான் வந்து பீக்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போயிருவாங்க. அப்பதான் வந்து அந்த டீச்சர் சொல்லுவாரு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிராத. இதான் உனக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வில்லி வந்து அவ பேக் சைடு இருக்கிற ஃபோட்டோவ பார்த்துருவா. பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பேக் சைடு இருக்கிற ஃபோட்டோ பார்த்தா இவங்கள யாரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பா. அதான் அப்புறம் இவங்க 2 பேரும் இங்க வந்துருவாங்களா? எங்க அந்த லிங்மிங் வராங்கன்னு சொன்னீங்க, எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கு கேட்பாரு. அவங்க வந்து கீழ போயிட்டாங்களாமா. வாங்க நம்ம எஸ்கலேட்டர்ல போலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக. அப்பதான் இந்த கெட்டவ சொல்லுவா, நீங்க எதுவும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக பேசி உங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வாங்கி தந்துருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவேன். நீ எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவ தான். தேங்க் யூ அப்படிங்கிற மாரி வந்து அவரு சொல்லிருவாரு. இவ வந்து இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். இவன் கூட எப்படியாவது கொஞ்சம் க்ளோஸ் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேணும்னே வந்து கால வந்து அப்படியே சுளுக்கிக்கிச்சு அந்த மாரி சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் உழுக ஆரம்பிச்சிருவா. உழுந்ததுக்கு அப்புறம் அவன் கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு இவ ஐடியால இருப்பா. இவ அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்ல போவா. ஆனாலுமே அவன் புடிச்சு தள்ளி விட்டுருவான். என்ன நீ பண்ற? இதெல்லாம் பண்ணாத. நமக்குன்னு ஒரு லைன் இருக்கு. அந்த லைன நீ தாண்டி வராத அப்படிம்பாங்க. அவ தான் போயிட்டால்ல அப்படிம்பா. அவ அப்படியெல்லாம் நீ பேசாத. அவ என்னதான் இருந்தாலும் அவ வந்து என் குழந்தைக்கு அம்மா. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி இப்பதான் வளர்ந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல இப்படி எல்லாம் பண்ணா நம்மள பத்தி கெட்ட நியூஸ் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லுவா. இருந்தாலுமே அவ 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸ்ல போவாங்க. அந்த டைம் கரெக்ட்டா வந்து லிஃப்ட் ஓப்பன் ஆயிரும். ஹீரோயின் வந்து அப்படியே இவங்க 2 பேரையும் பார்த்து அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆயிருவாங்க. பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாரி அங்கருந்து போயிருவாங்க. ஆனாலுமே இவரு போய் கைய புடிச்சுட்டு, "நீ தப்பா புரிஞ்சுகிட்ட" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீங்க 2 பேரும் என்னமோ பண்ணுங்க. இத நான் தப்பா நெனச்சுக்க என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு போம்போது அவ சொல்லுவா, "சிஸ்டர் நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க. கால் சுளுக்கிக்கிச்சு. அதனால தான் நான் போய் இவரு மேல விழுந்துட்டேன். மத்தபடியெல்லாம் வேற எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீங்க எனக்கு உழுகுங்க, கட்டி புடிச்சுட்டு தூங்குங்க. எனக்கெல்லாம் அது தேவையில்ல. நீ என்கிட்ட எதுவும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்ப இவரு வந்து, "எப்ப பார்த்தாலும் வந்து எனக்கு ட்ரபிள் பண்ண தான் வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீங்க சொல்றத நான் எதுக்கு நம்பணும்? நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல. உங்களுக்கு கில்ட்டியா இருக்குன்னு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் கேட்பாங்க. அதான் இந்த கெட்டவ கேட்பா, "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஓ நீ லிங்க்லின் கிட்ட போய் அசிஸ்டன்ட்டா ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டா, அவங்கள நீங்க டீச்சரா எடுத்துக்கிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. நீங்க அவ்ளோ எதுக்கு ரிஸ்க் எடுக்குறீங்க? நீங்க வேணா நானே உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படிங்கிற மாரி இருப்பா. "நான் ஒண்ணும் உன்ன பார்த்து ஒண்ணும் காப்பி அடிக்கணும்னு நெனைக்கல" அப்படிம்பா. அவ ஹஸ்பண்ட் சொல்லுவா, "எவ்ளோ நீ பிடிவாதமா இருக்க. உனக்கு எதுக்கு இவ்ளோ பிடிவாதம்? உன்னலாம் இங்க கூட்டிட்டு வந்தா என் கம்பெனி தான் வந்து லாஸ் ஆயிரும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவா. "நீங்க ஃபர்ஸ்ட்டு எதா இருந்தாலும் கண்ண தொறந்து பார்த்துட்டு உங்க வேலை என்னமோ அத மட்டும் பார்த்து பேசுங்க. எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாலாம் புரிஞ்சுட்டு இருக்காதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிருவா. ஹஸ்பண்ட் சொல்லுவா, "எப்பவுமே என் ஒய்ஃபாவே இரு" அப்படிம்பா. அப்ப இந்த கெட்டவ சொல்லுவா, "இங்க பாரு இவளுக்கு எவ்ளோ சொத்து இருக்கு. ஹேண்ட்ஸமா இருக்காரு. இருந்தாலுமே இவர் கூட இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "காசா? இவர்கிட்டயா? என்னோட சின்ன வயசுல நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாரிச்ச காசுக்கு இவரு காசு ஒண்ணுமே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவரு ரொம்ப கோவப்படுவாரு. "என்ன பெயிண்டிங் பண்ணுவ? அதுக்காக வந்து நீ என்னால இவ்ளோலாம் சம்பாரிக்க முடியுமா? இப்ப எப்படி லக்ஸுரி காரு, லக்ஸுரி வீட்ல இருக்கற?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "என்னதான் நீங்க இவ்ளோ பேசினாலுமே என் கேரியர் கம்பேர் பண்ணும்போது உங்க இதெல்லாம் ஒரு வேல்யூமே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இது எல்லாமே வந்து இதுக்கு மேல நான் சம்பாரிப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி 2 பேரும் வந்து ஆர்க்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவரு கைய பிடிச்சு இழுத்து, "வா வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு இழுப்பாரு. அந்த டைம் வந்து அங்க இருந்து நெறைய பேர் வந்து ஓடி வந்துருவாங்க. அதான் லிங்மிங் அவங்க கைய எதுக்கு பிடிச்சிருக்கீங்க? விடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அங்க 2 பேருமே வந்து அப்படியே அத கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. அப்ப இவங்க போய் அவர்கிட்ட நின்னுப்பாங்க. "என்ன சொன்னீங்க? இவங்க வந்து லிங்மிங்கா?" அப்படிம்பாங்க. "இது எப்படி இல்ல?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா இவங்க தான் வந்து லிங்மின்" அப்படிம்பா. ஆனா இந்த கெட்டவ வந்து, "ஐயோ! இவ வீட்ல இருந்து சமைச்சுட்டு இருப்பா. இப்ப எப்படி இவ பெரிய பெயிண்டர் ஆக முடியும்? அதெல்லாம் இல்ல" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "இல்ல டீச்சர் மேல சொன்னாரு. அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா டீச்சரவே போய் கேட்டுக்கங்கன்னு" சொல்லிட்டு வந்து அவரு சொல்லிருவாரு. இருந்தாலுமே வந்து இவங்க 2 பேருமே நம்பாம வந்து அவ பொய் சொல்றான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து ஆர்க்யூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க.
சொல்லுவான், "நீ எல்லாம் லிங்மிங்காலாம் இருக்க முடியாது. சும்மா என்கிட்ட இது அதுன்னு பொய் சொல்லிட்டு இருக்காத. வா வீட்டுக்கு போலாம். நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாருங்க. இவளுமே வந்து, "சிஸ்டர் நீங்க கோவமாலாம் இருக்காதீங்க. பேசாம இவரு கூட வீட்டுக்கு போய் உங்க வீட்டு வேலைய மட்டும் பார்த்துட்டுருங்க. இந்த மாரியெல்லாம் இது பண்ணாதீங்கன்னு" கைய பிடிச்சு பேசிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் வந்து கைய பிடிச்சு தட்டி விட்டுருவா. "உன்னோட டர்ட்டி ஹேண்ட்ஸ வச்சுட்டு என்னெல்லாம் நீ தொடாத" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவா. "உங்களுக்குலாம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "உண்மையாவே நீ என்ன இவ்ளோ பொறாமையா இருக்கிறியான்னு?" சொல்லிட்டு அவ ஹஸ்பண்ட் கேட்பாரு. "உன்ன நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா நீ இப்படியெல்லாம் பேசுறேன்னா, உன்னை கல்யாணம் பண்ணங்காட்டி தானே நான் உனக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "லாஸ்ட் சான்ஸ் தரேன். ஒழுங்கா வீட்டுக்கு வா." அப்படிங்கிற மாரி வந்து அவரு கூப்பிடுவாரு. "நான்லாம் வரமாட்டேன். டிவோர்ஸ் அக்ரீமெண்ட் வீட்டுக்கு அனுப்புறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்க வந்து போயிருவாங்க. அப்படியே அவங்க அழகா போயிட்டு திரும்பி பார்ப்பாங்க ஃப்ரீ ஹேர்ல. அது நான் இன்ன வரைக்கும் பண்ணுன தப்ப இனிமேல் நான் எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா, "ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும். வர முடியுமா?" அப்படிங்கிற மாரி கூப்பிடுவாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிருவாங்க. அதனால 2 பேரும் தனியா போய் பேச போயிருவாங்க. இவரு வந்து இவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவாரு. அங்க ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அத இழுத்து விட்டுட்டு காமிப்பாங்க. என்னன்னா, ஒரு அழகா பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கும். அத பார்த்துட்டு இவங்க வந்து அப்படியே ரொம்ப வந்து அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. "வாவ்! சூப்பரா இருக்கு. இது யாருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இது உனக்கு தான். நீயே யூஸ் பண்ணிக்கோ. இத்தன வருஷமா நீ பட்ட கஷ்டத்துக்கு நான் குடுக்குற ஒரு ஸ்மால் கிஃப்ட்டா இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்களுமே வந்து இத்தன வருஷமா இருந்த இருட்டுக்குள்ள இருந்தது நான் வெளிய வரப்போ ஒயிட்லயே வெளிய வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்களுமே வந்து அந்த ட்ரெஸ்ஸ வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஒயிட் ட்ரெஸ்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவரு வந்து என்னன்னா, அவளுக்கு போய் ஷூலேஸ் வந்து கட்டி விட்டுட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. "எனக்கு ஷூலேஸ் கழண்டுச்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "உனக்கு கை இல்லையா? அதான் இவ்ளோ பெரிய கை வச்சிருக்கேல்ல, அதுலயே நீ கட்டிக்கோன்னு" சொல்லிட்டு அவரு வந்து ஒரு மாரி அவர அலட்சியப்படுத்திட்டு போயிருவாங்க. இத வந்து ஹீரோயின் நெனச்சு பாப்பாங்க. கண்டிப்பா ஒரு நாள் எனக்காகவும் நீ பெண்ட் பண்ணி என்கிட்ட நிப்ப பாரு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு ஹீரோயினுமே வந்து போயிடுறாங்க. அங்க பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து கு கிட்ட கேக்குறாங்க. "உங்க ரொம்ப நாள் கனவு வந்து நிறைவேற போகுது போல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. "கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு சக்சஸ் தான் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு வந்து "தேங்க் யூ. கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து லிங்க்மிங்கோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருவேன். அதுக்கு காரணமே இவ தான்" அப்படிம்பாங்க. "ஓ இவளா? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்ங்காட்டி நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அதனால எனக்கு அவங்கள தெரியும். நான் அவங்க அசிஸ்டன்ட் தான்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவாங்க. அங்க இருக்கிறவங்களும் வந்து ஆச்சரியப்படுவாங்க. அப்புறம் நெறைய பேர் வந்து இவள வந்து ஒய்ஃப்ன்னு நெனச்சுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஃபியூச்சர்ல சக்சஸ் ஆவீங்கன்னு சொல்லிருவாங்க. கரெக்ட்டா அங்க வந்து லின்மெங் வராங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆகி அவங்கள பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்து அப்படியே அழகா வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. "இன்னைக்கு வந்து நான் நானா இருப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு. இத பார்த்து ஹீரோயினும் அந்த கெட்டவளும் வந்து அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாமே இவங்க எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க பெயிண்டிங்க விட இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பவே வந்து இந்த கெட்டவ என்ன சொல்லுவான்னா, "சிஸ்டர் நீங்க லின்மிங்லாம் இல்ல. லின்மிங் மாரி நீங்க ஜஸ்ட் வந்து ஆக்ட் பண்றீங்க" அப்படின்னு சொல்லிருவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் "என்ன இவ நடிக்கிறாளா?" அப்படிங்கிற மாரி நெனச்சு அவள தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அவ ஹஸ்பண்டுமே வந்து "நீ எதுக்கு இங்க வந்த? வீட்டுக்கு போ" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. "நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனால இனிமேல் என்ன நீங்க கண்ட்ரோல் பண்ற வேலை வச்சுக்காதீங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து "என்ன இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா?" அப்படிங்கிற மாரி வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. "சும்மா சும்மா எனக்கு வந்து ட்ரபிள் குடுத்துட்டு இருக்காத. தயவு செஞ்சு இங்கருந்து வீட்டுக்கு போயிரு. கண்டிப்பா உனக்கு இனிமேல் நான் உன் கம்பெனி குடுக்குறேன். உன்னைய நான் வெளிய கூட்டிட்டு போறேன்" அப்படிங்கிற மாரி வந்து இவங்க வந்து சொல்லுவாரு. அப்ப இவங்க கைய தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டதுக்கு அப்புறமா வந்து, "என்ன நீ எனக்கு கம்பெனி குடுக்குறியா? இத நீ நெறைய டைம் சொல்ட்ட. என் கூட எப்பவும் இருக்கிறேன்னு. ஆனா ஒரு டைம் கூட நீ என் கூட இருந்ததே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அப்பதான் இவங்க வந்து ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. இவங்க ஒவ்வொரு டைமும் கால் பண்ணி "எனக்கு பர்த்டே எப்ப வருவீங்க? நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம். நீங்க பர்த்டே அன்னைக்கு என் கூடவே இருந்து கம்பெனி குடுப்பேன்னு சொன்னீங்க" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஆனாலுமே வந்து "இல்ல எனக்கு பார்ட்டி இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி வந்து அவாய்ட் பண்ணிருவாரு. இவங்களும் ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கு இவரு வருவாருன்னு காத்திருப்பாங்க. இவரும் வரேன்னு சொல்லிட்டு எதுக்குமே வரமாட்டாரு. அதெல்லாம் தான் வந்து ஹீரோயின் நெனச்சு பார்ப்பாங்க. வருவேன்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட்டும் பண்ண மாட்டேன். இனிமேல் நமக்குள்ள ஒரு இதுவும் இல்ல. நம்ம டிவோர்ஸ் பண்ணிடுறோம்" அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. "ரோட் சைட்ல சாப்பிடலான்னு சொல்லுவேன். ஆனா நீங்க வந்து அதெல்லாம் டர்ட்டின்னு சொல்லிருவீங்க. நான் வானத்துல ஸ்டார பார்ப்பேன். ஆனா அதெல்லாம் பார்க்காதேன்னு சொல்லுவீங்க. உங்க மைண்ட் ஃபுல்லா ஒர்க் தான் மட்டும் தானே நெனச்சுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க கண்ணுக்கு தெரியறதே இல்லைல. உங்களுக்கு நானா முக்கியம்? என்ன பொறுத்தவரை தப்புன்னு தானே நீங்க நெனச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் முக்கியமே இல்ல. காசு தானே முக்கியம்னு நெனச்சுட்டு இருக்கீங்க" அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்லுவா. "உங்க கண்ணுக்கு காசு தான் முக்கியம். நான் முக்கியம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அவன் கோவப்பட்டு அவள வந்து அடிச்சிருவான்.
படிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவான், கண்டிப்பா இந்த வாரம் சண்டே வந்து ஃபேர்வெல்க்கு உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவான். ரொம்ப ஜீனியஸா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா ஹீரோயின். நாள் வந்து அந்த ஃபேர்வெல்க்கு வந்து அந்த பிஏவோட போலான்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பான். அததான் வந்து இவ கேட்டுருவா. அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதத்தான் வந்து அவ சொல்லுவா, என் கூட வர்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. உங்க அசிஸ்டன்ட் கூட போய் டைம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதனால நான் இனிமேல் என்னை பத்தி நீங்க பேசாதீங்க மகன். உனக்கு என்னதான் வேணும்? எதுக்கு நீ இப்படி பண்ற? அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்கள்ட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டோம். அதனால நீ கொஞ்சம் ரெஸ்பெக்டா நடந்துக்கங்க அப்படிம்பாங்க. நான்லாம் டிவோர்ஸை ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா அங்க வந்து ஹீரோ வந்துருவாங்க. அவங்க தான் போறேங்கிறாங்கல்ல, அவங்கள எதுக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறீங்க? அவங்க போகட்டும், அவங்கள விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டு சீக்கிரமா உங்களுக்கு லெட்டர் வரும், சைன் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. இந்த அசிஸ்டன்ட் சொல்லுவா, பேசாம அவங்களை விட்டுருங்க, இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, இப்படி எல்லாம் பண்ணா நம்ம கான்ட்ராக்ட்ல சைன் போறது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அவங்களுமே வந்து கையெடுத்துருவாங்க. வாங்க நம்ம 2 பேர் போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இவங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து எங்க அங்கவும் கேட்பான், நீ எதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீ வந்து ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்ட, புதுசா ஒரு வாழ்க்கையை தேட போயிட்ட, அதனால தானே இவன் கூட சேர்ந்துட்ட, அதனாலதான் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. உன்னால ஜென்ஸை விட்டுட்டு இருக்கவே முடியாதான்னு கேட்பா. அப்ப இவ கோவப்பட்டு ஹீரோயின் வந்து அடிச்சிருவா. இந்த மாதிரி டர்ட்டியா பேசாத அப்படிங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஹீரோயின் நினைச்சு பாப்பா. பேர் வெளியே போயிருப்பாங்க. அங்க ஒரு ஜென்ஸ் வந்து எங்க டாய்லெட் இருக்குங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து தப்பா நினைச்சுவாங்க. நீ எதுக்கு அந்த ஆள் கிட்ட எல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் பேசல, அவங்க வழி கேட்டாங்க, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நீ எந்த ஜென்ஸ் கூட பேசக்கூடாது, கடைசியா சொல்றேன், நான் மட்டும்தான் உன் உலகத்துல ஜென்ஸ்னே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கோவப்படுவாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. ஒன் டே என்னன்னா லேட் நைட்ல வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணிருப்பாரு எக்ஸிபிஷனை பத்தி. இவங்க ஏதோ உட்காந்து ஏதோ மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவரு போய் தப்பா நினைச்சுப்பாங்க. உனக்கு எதுக்கு ஏதோ ஒரு ஜென்ஸ் வந்து இந்த நேரத்துல மெசேஜ் பண்றாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுதான் உனக்கு லாஸ்ட் டைமா இருக்கும், உன் போன்ல எவ்வளவு மென்ஸ் கான்டாக்ட் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து இப்பவே டெலீட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தான் வந்து இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நினைச்சா எனக்கு என் மேல உனக்கு லவ் இருக்குதுன்னு, ஆனா இப்பதான் தெரியுது அதெல்லாம் இல்லைன்னு. உனக்காக வந்து என் கெரியர்லாம் விட்டுட்டேன், இதுக்கு மேல அப்படி இருக்கவே மாட்டேன். நான் ஒன்னும் ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல, நான் இனிமேல் என் கெரியர்ல எவ்வளவு டெவலப் ஆக முடியுமோ அந்த ஸ்டெப்பா தான் போவேன். எனக்கு எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கோ நான் யூஸ் பண்ணிப்பேன். என் ஃப்ரீடம் நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து இவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. ரொம்ப இவர் இது பேசுறான்னு சொல்லிட்டு ஹீரோக்கோ வந்து அவர் சட்டையை பிடிச்சிருவாரு. நீங்க எதுக்கு இவங்களை இவ்வளவு வருஷமா 10 வருஷமா கஷ்டப்படுத்துறது பத்தாதா, இப்ப எதுக்கு இவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க புழு மாதிரி இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா வெளியே வரட்டுமே, அவங்களையே நீங்க விடவே மாட்டேங்கிறீங்க. அவங்கள நீங்க எப்பவுமே இருட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்பதான் ஹீரோயின் நினைப்பாங்க, 10 வருஷம் டார்ச்சருக்கு அப்புறமா இப்படி ஒரு நல்ல பர்சனை நான் பார்த்திருக்கேன், எனக்கு இப்பதான் தெரியுது ஒரு கெட்டவனை கல்யாணம் பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. சரி விடுங்க, இவங்க கிட்ட பேசுறது எல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போயிடுவாங்க. வந்து ஒரு கால் வரும், நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த வில்லி சொல்லுவா, இவளை நம்பாதீங்க, இவ வந்து லின்மிங்கெல்லாம் இல்ல, சும்மா அவளை மாதிரி வந்து இவன் நடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உனக்கு என்ன தெரியும், நான் லிங்மிங்னு இல்லைன்னு சொல்றியே, நீ மட்டும் என்ன அசிஸ்டண்டா, நீ தான் வந்து நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. சிஸ்டர் சும்மா நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் அவங்க கூட இருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு அவங்கள பத்தி பெயிண்டிங்ல வந்து 70% நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவ சொல்லுவா. கெட்டவளோட பிளானே வந்து என்னன்னா, இவ லிங்மிங் இல்லைன்னு சொல்லிட்டு பப்ளிக் முன்னாடி இவளை அசிங்கப்படுத்தணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. அப்பதான் வந்து இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவ லிங்மேன் இல்லையா, உண்மையாவே இவ நடிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் சொல்லுவா, நம்ம 2 பேருக்குள்ள வந்து ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம். என்னன்னா வந்து 2 கையிலயுமே வந்து டிரா பண்ணணும், யாரோட இது வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சூஸ் பண்ணட்டும். அப்படி யாருன்னா நான் ஒத்துக்கிறேன், நீங்க தான் லிங்மிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீ என்ன லூசா, நீயா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க இவங்க லவ் பண்றங்கிறதுக்காகலாம் நீங்க சொல்லாதீங்க, கேமுக்கு வரீங்களா வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்களுமே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து இவங்களுமே வந்து கேமுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. வந்து 2 பேருக்கும் நடுவுல வந்து டிராயிங் காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. 2 பேர் வந்து 2 கையில வந்து பெயிண்ட் பண்ணணும். வில்லியும் வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா, ஹீரோயினுமே வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன 2 பேருமே வந்து 2 கையில இது பண்றாங்க. ஆனாலுமே லிங்க்மின்க்கு வந்து யூனிக் ஸ்கில் இருக்கு. அது யார்ட்ட இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினால வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ப்ரஷ்ஷை பிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அவங்க பையனும் வந்து ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பையன் வந்து கால் தடுக்கி விழுந்துருவான். அப்போ ஹீரோயின் வந்து பிடிக்க போகலான்ட்டு போவாங்க. அவங்களுமே வந்து விழுந்துருவாங்க. விழுந்தப்போ வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த கையில் வந்து அடிபட்டுரும். அதனால வந்து அவங்களுக்கு இப்போ அந்த ப்ரஷ்ஷை பிடிக்காம முடியாமல் போயிடுச்சு. அத தான் வந்து ஹீரோயின் வந்து நெனச்சு பார்த்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ நல்லா வரையறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க வந்து அவளோட தான் நல்லாருக்கும் அந்த மாரி வந்து பேசிப்பாங்க. அப்ப இவ ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "நீ பேசாம ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்துரு. நீ பண்றதெல்லாம் நிறுத்திரு." அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. இவங்களும் வந்து ஐயய்யோ! நம்ம லாஸ் ஆயிருவோமோ அப்படிங்கிற மாரி நெனச்சிட்ருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த ஹீரோ இருக்கார்ல, ஹீரோ வந்து சொல்லுவாரு, "10 வருஷம் பண்ணுன மிஸ்டேக்கெல்லாம் மாத்துறதுக்கு உனக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. உன் ஹார்ட் ஒர்க்கை நம்பு, நீ உன்னால் முடியும், நீ ட்ராப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து இவங்க பட்ட கஷ்டம், இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட குழந்தைகிட்ட பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்லுவார். 10 வருஷம் பண்ணின மிஸ்டேக்கெல்லாம் மாற்றுறதுக்கு உனக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது. உன் ஹார்ட் ஒர்க்கை நம்பு, நீ உன்னால் முடியும், நீ ட்ராப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து இவங்க பட்ட கஷ்டம், இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட குழந்தைகிட்ட பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. யாருமே மதிக்கலை, நம்மளை கடைசியில் நம்ம ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 கையில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. 2 பேரும் வந்து நின்னுப்பாங்க. 2 பேர் ட்ராயிங் மேல வந்து ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணிருவாங்க. அப்ப வந்து இந்த வில்லி வந்து கேட்பா, "என்ன நீங்க வந்து அன்னைக்கு ஒரு டிராயிங் வரைஞ்சு அத குப்பையில போட்டீங்கல்ல, அந்த டிராயிங்க தான் வந்து நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். அதனால கண்டிப்பா நான் தான் வின் பண்ணிருவேன். வின் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்க மூஞ்சிய கொண்டு போய் எப்ப வச்சுப்பீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "நான் குப்பையில போட்டத பத்திலாம் யோசிக்கிறது இல்ல. நான் வந்து என்ன நீ நம்புறேன். ரிசல்ட்ட பார்க்கலாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்து சரி நம்ம இன்னைக்கு ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரிசல்ட்டை வந்து பப்ளிக்கே வந்து ஓட் பண்ணட்டும், எந்த ட்ராயிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பப்ளிக்கவே செலக்ட் பண்ண சொல்லிடுறாங்க. 2 பேர் வந்து அவங்க ட்ரா பண்ணதை வந்து ஸ்க்ரீன்லேருந்து எடுத்துடுறாங்க. எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாவ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக வந்து வரைஞ்சிருப்பாங்க. எல்லாருமே அவங்களதெல்லாம் வந்து லுக்கிங் ஸோ குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஓடி போயிடுவாங்க. இவ வந்து இவளோட இதுன்னு நினைப்பா. கடைசியில் பார்த்தா எல்லாமே வந்து ஹீரோயின் கிட்ட தான் ஓடி போவா. இவ வந்து எதுக்கு எல்லாரும் போகிறீங்க, என்னோட ட்ராயிங்கை பாருங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் கத்திட்டு இருப்பா. கடைசியில் யாருமே அவங்க ட்ராயிங்கை பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஹீரோயினோட ட்ராயிங்கை போய் பார்த்துட்டு தான் வந்து சூப்பராக இருக்குது, நீங்கள் உண்மையாகவே டீச்சர் தான், கரெக்டாக வரைஞ்சிருக்கீங்க, கலர் சூஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்கள ரொம்ப வந்து பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே. சாரிங்க அவங்கள சந்தேகப்பட்டுட்டோம், அதுக்கும் சாரி கேட்டுப்பாங்க. அதான் இந்த வில்லி சொல்லுவா, இதெல்லாம் நடக்காது. ஏன்னா இவளே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவ எப்படி லிங்க்மிங் ஆக முடியும்? இவனால எப்படி வரைய முடியும்? எனக்கு தெரியும். இவ இல்ல. அவள இமேஜின் பண்ண கூட இவ அளவில் தகுதி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பா. நீ கொஞ்சம் நிறுத்து. உன்கிட்ட டேலண்ட் இல்லன்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க அவள தப்புன்னு சொல்லிருவாங்க. அப்பதான் வந்து கூவுமே கேட்பான். அப்ப நீ அசிஸ்டன்ட்டுன்னு சொன்னது வந்து என்கிட்ட நீ பொய் சொல்லியிருக்கிறியா? அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்ப இவ ரொம்ப வந்து ஷாக் ஆயிருவா. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணுவா. என்னன்னா, "நீங்க எங்க இருக்கிறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி யாருக்கோ கால் பண்ணி சொல்றா. இவ ஹீரோயின் வந்து சிரிச்சுட்டு இருக்கிறா. சரி யார் வருவாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, "இருங்க இப்ப எல்லாரும் வருவாங்க பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறா. வந்ததுக்கப்புறம் நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு, அங்க வந்து அவங்க டீச்சர் ரொம்ப டாப் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல ஆர்ட்ஸ்ல, அவங்க எல்லாருமே வந்து இங்க வந்து இந்த ஹாலுக்கு தான் வந்துட்டுருக்குறாங்க. வருவாங்க. அவங்களே முடிவு சொல்லட்டும்ன்னு சொல்லிருவாங்க. இங்க எல்லா மாஸ்டர்ஸும் வந்து அங்க வந்து இந்த ஸ்டேஜுக்கு நடந்து வந்துட்டுருப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள எல்லாத்தையும் பார்த்து வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவாங்க. "என்ன இவங்கலாம் இங்க வந்திருக்கிறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படியே சந்தோஷத்துல வந்து பக்கத்துல போய் நிப்பா. அப்ப இந்த கு வந்து தெரியாம வந்து, "எங்கள நீங்க சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள வந்து டின்னருக்கு இன்வைட் பண்றேன். வந்துருங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவா. அப்புறம் தான் அங்க சுத்தி இருக்கிறவங்களும், "இன்னைக்கு யார ஹானர் பண்ண வந்திருக்கிறீங்க? மிஸ் சூக தானே. இந்த கெட்டவள
தானே, இவ தானே இனிமேல் நியூ ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாரி கேட்டு அங்க இருக்கவங்க கேட்குறாங்க. அப்பதான் இவரு சொல்றாரு, "நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க வந்து இவள சப்போர்ட் பண்ணலாம் வரல. நாங்க வந்து ஹீரோயின் இவள தான் சப்போர்ட் பண்ண வந்தேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அவளுக்கு வந்து ஷேக் ஹேண்ட் குடுப்பாங்க. "இவ தான் வந்து என்னோட ஸ்டூடண்ட் லிங்மிங் தெரியுங்களா?" அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லார்கிட்டயும் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, எல்லாருமே வந்து இவளுக்கு வந்து அப்படியே கங்கிராச்சுலேஷன் சொல்றாங்க. ஹஸ்பண்டுக்கும் அந்த கெட்டவளுக்கும் ஒண்ணும் புரியாம அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. இவ வந்து எல்லாத்துக்கும் வந்து தேங்க் பண்றா. இன்னைக்கு எல்லாரும் வந்தீங்கல்ல, அதுக்காக வந்து உங்க பிஸி நேரத்தெல்லாம் விட்டுட்டு அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் இது எல்லாம் எங்களோட கடமை அப்படிங்கிறாங்க. என்ன இவ வந்து ஜூனியர் சிஸ்டரா? என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி வந்து வில்லி வந்து கேட்கறா. அப்பதான் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, "நீ வந்து ஆர்டிஸ்ட்ல 1 இயர் தான் படிச்ச. இன்னும் கிராஜுவேட் கூட ஆகல. உனக்கு குவாலிஃபிகேஷனே இல்ல. நீ சும்மா ஒருத்தவங்கட்ட இருந்து திருடி தான் வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து நீ வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிற." அப்படின்னு வந்து அங்க இருக்கிறவங்க வந்து சொல்லிருவாங்க இவள பத்தி. இப்பதான் வந்து அந்த கூக்கு வந்து இவ யாருன்னே தெரியும். "என்ன நீ இவ்ளோ வருஷமா பொய் சொன்னியான்னு?" அவரு கேட்பாரு. அப்பதான் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, "ஆமா இவ சரியான பொய்காரி தான். இவ வந்து இவ்ளோ நாளா இவங்க அசிஸ்டன்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன் நீ இப்படி சொன்னேன்னு?" கேட்பாரு. "இல்ல நான் உங்கள லவ் பண்றேன். உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் வந்து நான் உங்க அசிஸ்டன்ட்ன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் வந்து அவங்க சொன்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்க வந்து இவரு வந்து நெனச்சு பார்ப்பாரு. ஐயோ! அவ அப்பவே சொன்னா, "நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து, "நீ எதுக்கு என்கிட்ட பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இவள கைய தட்டிவிட்டு, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக இவரு போவாரு. "நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்ல வந்த. நான் தான் நீ சொல்றத கேட்காம போயிட்டேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ வந்துரு. நீ வந்துட்டேன்னா வந்து என் கம்பெனி தான் வந்து டாப்ல போயிரும்." அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய பிடிச்சு ஹீரோயின் வந்து தட்டி விட்டுறாங்க. "சும்மா எப்பவுமே வந்து கனவு கண்டுட்டு இருக்காதீங்க." அப்படிம்பாங்க. "நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுற? வா போலாம். இது தெரிஞ்சா பையனுமே ரொம்ப சந்தோஷப்படுவான்." அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க இவரு. ஆனாலுமே இவங்க வந்து, "உங்க கூட இருக்கிறது வந்து எனக்கு சந்தோஷம்லாம் இல்ல. உங்கள விட்டு போறேன்." அப்படிம்பாங்க. ஹக் பண்ண போவாரு. அவர புடிச்சு வந்து அவங்க தள்ளி விட்டுருவாங்க. "எல்லாமே இவ தப்பு தான். இவனால தான் வந்து உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படிம்பாரு. "என்ன நீ யூஸ்லெஸ் வுமன்க்காக வந்து என்கிட்ட நீ வந்து சண்டை போடுறியா? இவலாம் யூஸே இல்ல." அப்படிம்பாரு. இவரு கோவப்பட்டு, "உன்ன கொலை பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்துல வந்து இவ கைய வச்சுருவாரு. அப்ப வந்து அங்க இருக்கிற ப்ரொஃபசர் வந்து ரொம்ப கோவப்படுவாரு. "இது என்ன கேலரின்னு நெனச்சீங்களா? இல்ல சண்டை போடுற இடம்னு நெனச்சுட்டீங்களா? 2 பேரும் சண்டை போடுறதா இருந்தா வெளிய போய் சண்டை போடுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 10 வருஷமா உங்கனால தான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தான் வந்து இவங்களுக்கு வந்து பார்ட்டி வைக்கலான்ட்டு இருந்தோம். இப்பயும் வந்து பிரச்சனை பண்ணி வந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாம உங்க 2 பேத்தையுமே வந்து பெர்மனன்ட்டா பேன் பண்றேன்." அப்படின்னு சொல்லிருவாங்க. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. 2 பேரும் கால்ல விழுந்து இவர்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க. "என்ன விட்டுருங்க. இது பேன் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரும் வந்து அவர் கால்ல விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சுருவாங்க. ஆனாலுமே இவரு வந்து, "அதெல்லாம் இல்ல. நான் பேன் பண்ணனது தான்" சொல்லிருவாரு. இவரு வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, "என்ன நீ வெறுக்கிற சரி, நம்ம பையன பத்தி நெனச்சு பாத்தியா? இப்படியெல்லாம் பேன் பண்ணிட்டா என் கம்பெனியே போயிரும். பையன் ரொம்ப கஷ்டப்படுவான்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் இவன் குழந்தை வந்து அப்படியே ஓடி வரும். ஓடி வந்து இவள வந்து ஹக் பண்ணிக்கும். "அம்மா நான் தப்பா இருந்துட்டேன்ம்மா. எல்லாமே இவங்க வந்து என்ட்ட சொல்லிக் குடுத்தங்காட்டி தாம்மா என் மைண்ட்ல அதெல்லாம் ஓடுச்சு. அதனால தாம்மா உங்கள்ட்ட இவ்ளோ நாளா நான் தப்பா நடந்துக்கிட்டேன்ம்மா. என்ன நீங்க வெறுத்துறாதீங்க. என்ன கைவிட்டுறாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சுரும். அப்பதான் வந்து இவ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பாப்பா. நெனச்சு பார்த்ததுக்கு அப்புறமா குழந்தைய பிடிச்சு தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டுட்டு, "அவங்கவங்க பண்ணுன தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நீங்க 2 பேரும் வேணாம்." அப்படின்னு சொல்லுவா. "குழந்தைக்காவது என்ன மன்னிச்சிரு." அப்படிங்கிற மாரி கேட்பான். "மன்னிப்பெல்லாம் உங்களுக்கு குடுக்கவே முடியாது. நீ எனக்கு வொர்த்தே இல்ல என்கிட்ட பேசுறதுக்கு. நீங்க 2 பேரும் இனிமேல் என் லைஃப்ல இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு செக்யூரிட்டி இவங்க 2 பேத்தையும் தூக்கி வெளிய போடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அந்த குழந்தையுமே அப்படியே அழுதுட்டே போகும். "அம்மா என்ன கைவிட்றாதீங்க, கைவிட்றாதீங்கன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே போகும். இவளுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா போயிரும் நம்ம ஹீரோயினுக்கு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து அவங்க கிட்ட பேசலான்ட்டு வந்து போவாரு. டைம் தான் ஹீரோயின் வந்து கிளாப் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பெயிண்டிங்க வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. என்னன்னா, அவங்க அந்த ஃபீனிக்ஸ் பேர்ட் வரைஞ்சாங்கல்ல, அந்த பெயிண்டிங் தான். "இன்னைக்கு தான் வந்து நான் வந்து இந்த ஜோட் சைன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்க வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணிருவாங்க ஹீரோயின். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்கள ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சுருவாங்க. "இவங்க உண்மையாவே மாஸ்டர் தான் ஆர்ட்ஸ்ல. சூப்பரா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெயிண்ட்ட வந்து நான் யாருக்கு குடுக்க விரும்புறேன்னா, ஹீரோக்கு தான் குடுக்க விரும்புறேன். இதுக்கு இனிமேல் இவரு தான் ஆத்தரைசர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவர வந்து கங்கிராச்சுலேட் பண்ணுவாங்க. அங்க கூடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுவாங்க. இவங்க அப்படியே 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டே வந்து வெளிய போவாங்க. அப்பாவும் பையனும். 2 பேரும் மனசுலயே வச்சிருக்கீங்க. இவ்ளோ நாள் ஆச்சு. சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லுவாரு. அவங்களுமே வந்து
எனக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு, ஏற்கனவே குழந்த இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் அதெல்லாம். ஆனாலுமே வந்து உன்ன ஃபர்ஸ்ட்டு டைம் எப்போ பார்த்தனோ, அப்பவே வந்து உன்ன நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உனக்காக தான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உனக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு பரவால்ல. அத பத்திலாம் நான் ஒண்ணும் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். உன் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகணும். நீ ஓகேன்னு சொல்றதுக்காக 10 வருஷம், 20 வருஷம் கூட நான் வெயிட் பண்றேன். ஏன்னா, உன் லைஃப் வந்து உனக்கு புடிச்ச மாதிரி இருக்கணும்னு தான் என் ஆசை அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி, எனக்கு ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி இவங்களும் ஒத்துப்பாங்க. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. இதோட வந்து இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.